சொல்கிறீங்க. சரி, இந்த ட்ராமா எல்லாம் நீங்கள் விட்டுட்டு நேரடியாக விஷயத்து வாங்க. சரி, அப்புறம் சொல்லியிருக்கீங்க இப்போது நீங்கள் 3 கடவுள் என்று இவரை சொல்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? நாங்கள் யாராவது சொல்கிறோமா 3 கடவுள்கள்ட்டு? அது நீங்கள் சொல்கிறது, அது நீங்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது உங்களுக்கு வேதம் தெரியாதனால நீங்கள் வைக்கிறீங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சொல்கிறோம், ஒரே தேவன் 3 நிலைகளில் செயல்படுகிறார். இவ்வளோதான். இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரியா? அப்போ இவங்க இந்த நிலையில் இருந்துட்டு பிதா பேசுகிறார், குமாரன் ஞானஸ்நானம் எடுக்கிறார், ஆவியானவர் ரூபம் கொண்டிறங்குகிறார். இதில் 3 கடவுள் எங்கே வந்துச்சு? தனித்தனி கடவுள்களா? தனித்தனி கடவுள்னால் நீங்கள் சொல்கிற மாதிரினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிந்திப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் போவாங்க. இல்லைங்க, ஒரே தேவன் தான் 3 நிலைகளில் செயல்படுகிறார். இதுதான் வேதத்தில் எல்லா இடத்துலையும் வர்ற சத்தியம். இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் 3 கடவுள்னு நீங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி தான் வந்து